தேவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் அண்ணன் பவானி அவர்கள் கண்டன உரையாற்றுவார். அவருக்கு வணக்கம். நெல்லை சீமையில் அனைத்து முக்குளத்தோர் கூட்டமைப்பின் சார்பாக இன்று நடைபெற்ற ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்திலே நம்ம அனைவரும் கலந்து கொண்டு நெல்லையை தமிழகமே திரும்பி பார்க்கின்ற வகையில் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை தீவிரமாக 10 நாட்களாக நாம் மேற்கொண்டு வந்தோம். அதன் ஒரு பகுதியாக அகில இந்திய பார்வர்ட் பிளாக் நிர்வாகிகள் செய்திகளூர் பகுதியிலும் அனைத்து முக்குளத்தோர் அமைப்பைச் சேர்ந்த எங்களை ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் முன்பாகவும் கைது செய்து நம்மளை எல்லாம் அந்த மண்டலத்தில் அடைத்து வைத்திருக்கின்றார்கள். இந்த போராட்ட களம் எதை நோக்கி என்று சொன்னால், தெய்வீக திருமணார் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களையும் தேச தந்தை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களையும் அவதூறாக பேசிய செந்தில் மல்லர் என்பவனை கைது செய்ய வேண்டும் என்று இந்த போராட்டத்தை நம்ம அறிவித்திருந்தோம். நம் நீதி கேட்டு போராடுகின்ற நம்மளை கைது செய்திருக்கிறார்கள். குற்றம் செய்த குற்றவாளியை தப்பிக்க விட்டிருக்கிறார்கள். இது என்ன நியாயம்? இந்த போராட்ட களத்தை தீவிரப்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசும் காவல்துறையும் முயற்சிக்கிறார்களா? அவன் பேசியதை எதை பேசியிருக்கான் என்று சொன்னால், இரு தலைவர்களும் பேசியது மட்டுமல்லாமல் திராவிட மாடல் அரசை மிக கொச்சையாகவும் தமிழக முதல்வரை குறித்து மிகப்பெரிய அவதூறாகவும் பேசியிருக்கின்றான். தமிழக அரசு ஏன் இந்த கைவனை இன்னும் கைது செய்யவில்லை? தமிழகம் முழுவதும் முக்குளத்தோர் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பாளையை இது ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த முக்குளத்தோருடைய ஓட்டு வங்கி இந்த அரசாங்கத்துக்கு தேவையில்லையா? அந்த அரசியல் கட்சிக்கு, திராவிட கட்சிகளுக்கு முக்குளத்தோர் ஓட்டு அரசியல் தான் தமிழக அரசியலில் இருக்கின்றது என்பதை மறந்துவிட்டார் என்று நினைக்கின்றேன். இந்த அரசாங்கம் முடிவதற்கு இன்னும் 1 வருடங்கள் தான் இருக்கின்றது. இதே கொந்தளிப்புடன் நம் மக்கள் இருப்பார்கள் சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகம் கனவு கண்டிருக்கின்ற 200 சீட்டுகளை பிடித்துவிட முடியாது. 20 சீட்டு தான் பிடிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படும் என்பதை நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ளுங்கள். எங்களை புறம் தள்ளிவிட்டு ஒரு காலமும் தமிழக அரசியல் யாரும் ஈடுபட முடியாது. எங்களை முக்குளத்தூர் சமுதாயத்தை புறந்தள்ளி அரசியல் செய்த காங்கிரசுடைய நிலைமைதான் அனைத்து அரசியல் இயக்கங்களுக்கு வருங்காலங்களில் சமத்தியாக வளர்ப்பது. நான் உன்னொன்று சொல்லுகின்றேன், இந்த குற்றவாளியை நீங்கள் கைது செய்யவில்லை என்று சொன்னால், நான் சார்ந்த புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற சார்பாக யார் அவரை கண்டுபிடித்து கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் நிதியாக நீங்கள் அறிவிக்க வேண்டாம், நான் அறிவிக்கின்றேன். அவரை கண்டுபிடித்து தமிழக காவல்துறையினர் ஒப்படைக்கிறவர்களுக்கு புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற சார்பாக 1 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என்பதை ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த போராட்டம், இவர்கள் மறியல் போராட்டம், இவருடைய ஆர்ப்பாட்டம் இதோடு இது முடிந்துவிட்டது என்று நீங்கள் எண்ணிவிடாதீர்கள். மிக விரைவில் இன்னும் 2-3 நாட்கள் நீங்கள் கைது செய்யவில்லை என்று சொன்னால், தமிழக சட்டமன்றம் நடைபெறுகின்ற இந்த வேளையில் அனைத்து முக்குளத்து தலைவர்கள் ஒன்றிணைத்து சட்டமன்றத்தை முற்றுகையிடுவதற்கு தயாராக இருக்கின்றோம். எச்சரிக்கை. எங்களை நீங்கள் எல்லளவும் நீங்கள் லேசாக நினைத்துவிட வேண்டாம். முக்குளத்தூர் சமுதாயத்தை ஏன் திமுகவை மட்டும் குறை சொல்லி சொல்ல, அண்ணா திமுக எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி இந்த சமுதாயத்தை அடியோடு அழிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் கூட இதில் ஒரு எல்லளவு கண்டனத்தை தெரிவித்துள்ளார். நாங்கள் எல்லாம் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றோம். சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு தேவமார் ஊர்களில் நீங்கள் வாக்கு கேட்டு வந்தால் மிகப்பெரிய எதிர்ப்புகளை நீங்கள் சம்பாதிக்க வேண்டிய ஒரு இருசார் கட்சிகள். நாங்கள்லாம் யாரும் சார்ந்து இருக்க மாட்டோம். நாங்கள் இருப்பது இந்த சமுதாய மக்களை சார்ந்தா இருப்போம். நாங்கள் வேற யாரையும் சார்ந்து இருக்க மாட்டோம். எங்களுக்கு யாரும் தேவையில்லை என்பதை நீங்கள் மன வைத்துக் கொள்ளுங்கள். இங்கே இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள், காவல் ஆணையாளர், இணை ஆணையாளர் அவர்களெல்லாம் தலை சிறந்த அதிகாரிகள். அவர்களெல்லாம் கொஞ்சம் நல்லவர்கள். அவர்களுக்காகத்தான் எங்களுடைய போராட்டம் வீரத்தன்மை கொஞ்சம் குறைந்திருக்கின்ற தவிர அவர்களுக்காகத்தான் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அதுவும் பெரிய காலகட்டத்தில் தான் பார்க்க முடியும். நிலைமை மீறி போகின்ற பொழுது யாரையும் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விரைவான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த போராட்டம் இதோடு ஓயாது என்று சொல்லி நல்ல ஒரு வாய்ப்பு. நன்றி. ஒரு விரைவில் நன்றி. வணக்கம்.